வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே! பர்மிங்காமில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் ஜூலை 14 அன்று நடைபெற்ற இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டியின் மிக விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். டாஸ் வென்ற இங்கிலாந்து கேப்டன் ஆரி புரூக் முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தார். பிட்ச் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து அணி பெரிய ஸ்கோரை குவிக்கும் முனைப்பில் களமிறங்கியது. இங்கிலாந்து அணியின் தொடக்க வீரர்களான பென் டக்கெட் மற்றும் ஜேக்கப் பெத்தேல் ஆகியோர் நிதானமான தொடக்கத்தை அளித்தனர். குறிப்பாக பென் டக்கெட் தனது அதிரடி பாணியில் பவுண்டரிகளை விளாசினார். 61 ரன் வரை விக்கெட் இழப்பின்றி சென்ற இங்கிலாந்து அணி திடீரென ஒரு பெரும் சரிவை சந்தித்தது. குன்னூர் பரார் பந்துவீச்சில் ஜேக்கப் பெத்தேல் 14 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். அதே ஓவரில் பென் டக்கெட் 43 ரன்களுக்கு வெளியேற ஆட்டத்தின் போக்கு மாறியது. பின்னர் வந்த இங்கிலாந்தின் கேப்டன் ஆரி புரூக் 1 ரன், ஜோஸ் பட்லர் 5 ரன், ஜாம் கரன் 0 என அடுத்தடுத்து இந்திய பந்துவீச்சாளர்களிடம் சரணமடைந்தனர். பும்ரா மற்றும் பிரசித் கிருஷ்ணா ஆகியோரின் துல்லியமான பந்துவீச்சால் இங்கிலாந்து அணி 80 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளையும் 107 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளையும் இழந்து தத்தளித்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் இங்கிலாந்தின் அனுபவ வீரர் ஜோ ரூட் மற்றும் வியாம் தாசன் ஜோடி சேர்ந்தனர். இருவரும் இணைந்து இந்திய பந்துவீச்சை மிக நேர்த்தியாக எதிர்கொண்டனர். சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை கட்டமைத்த இவர்கள் 7வது விக்கெட்டிற்கு 121 ரன்கள் குவித்தனர். லியாம் தாசன் 83 பந்துகளில் 68 ரன்கள் குவித்தனர். அக்சர் பட்டேல் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்ற ஜோ ரூட் 76 பந்துகளில் 76 ரன்கள் சேர்த்தார். இறுதியில் இங்கிலாந்து அணி 47.5 ஓவர்களில் 258 ரன்களுக்கு சுருண்டது. இந்திய அணி தரப்பில் சுழல்பந்து வீச்சாளர் அக்சர் பட்டேல் மிக சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். குன்னூர் பரார் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 259 ரன் என்ற வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணிக்கு கேப்டன் சுமன் கில் மற்றும் ரோஹித் சர்மா ஜோடி சிறப்பான தொடக்கத்தை கொடுக்க முயன்றது. ரோஹித் சர்மா 11 ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்து வந்த விராட் கோலி சோப்ரா ஆர்ச்சர் பந்துவீச்சில் வெறும் 5 ரன்களுக்கு LBW ஆகி வெளியேறினார். 48 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து சற்று தடுமாறிய இந்திய அணியை சுமன் கில் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் ஜோடி மீட்டு கொண்டு வந்தது. குறிப்பாக சுமன் கில் இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களை நாலாபுறமும் சிதறடித்தார். அவர் 75 பந்துகளில் 11 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்சருடன் 80 ரன்களை குவித்த நிலையில் தசைப்பிடிப்பு காரணமாக ரியட்டர் ஹாட் முறையில் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கில் வெளியேறிய பின்னர் ஸ்ரேயஸ் ஐயர் 35 ரன்களுக்கு ரன் அவுட் ஆக KL ராகுல் 1 ரன்னில் கிளீன் போல்ட் ஆனார். இதனால் இந்திய அணி 160 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து மீண்டும் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்திய அணிக்கு இன்னும் 99 ரன் தேவை. கையில் உள்ள விக்கெட்டுகளோ குறைவு என்ற நிலையில் அக்சர் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஜோடி சேர்ந்தனர். இந்த இரு சுழல்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்களும் ஒரு மிக சிறப்பான மற்றும் முதிர்ச்சியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களின் எந்த ஒரு தந்திரத்திற்கும் இவர்கள் செவிசாய்க்கவில்லை. பொறுமையாக விளையாடி அவ்வப்போது பவுண்டரிகளை விளாசி அணியை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் சென்றனர். வாஷிங்டன் சுந்தர் 63 பந்துகளில் 52 ரன்களும், அக்சர் பட்டேல் 52 பந்துகளில் 67 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இறுதி வரை களத்தில் நின்று இந்திய அணிக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை தேடித் தந்தனர். 45.2 ஓவர்களிலே இலக்கை எட்டிய இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகளையும் பேட்டிங்கில் 47 ரன்களையும் குவித்த அக்சர் பட்டேல் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.